தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாரும் கியூல வாங்கண்ணா. கடைக்காரர் போட்ட இன்ஸ்டா பதிவு. காயின்களுடன் அலைமோதிய கூட்டம். கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட். திருப்பத்தூரில் திகு. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என பொதுமக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் உள்ளது. அது தொடர்பாக ரிசர்வ் வங்கி பல்வேறு அறிக்கைகளை அளித்த போதும் 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்ற பொய்யான தகவல் பரவிய வண்ணமே உள்ளது. அந்த வகையில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு டிசைன் கொண்ட நாணயங்கள் ஒரே நேரத்தில் புழக்கத்தில் இருப்பதால் அதில் 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்ற தகவல் பரவியுள்ளது. இதனால் வணிக கடைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 10 ரூபாய் நாணயம் வாங்கப்படுவதில்லை. இதனால் பொதுமக்களும் அதனை பயன்படுத்துவதில்லை. இத்தகைய சூழலில் வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வசிக்கும் மக்களிடம் 10 ரூபாய் நாணயம் புழக்கத்தில் இல்லாததால் அதனை காண்பது அரிதாகிவிட்டது. இந்நிலையில் திருப்பத்தூரை அடுத்த ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் தனக்கு சொந்தமாக திருப்பத்தூர் நகர் பகுதியில் கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் எக்ஸ்போர்ட் ஷாப்பி என்ற பெயரில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த கடையின் உரிமையாளர் பாலாஜி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பிரத்யேக பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அந்த பதிவில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையில் இந்த கடையில் 5 10 ரூபாய் நாணயங்கள் கொடுத்தால் அதற்கு 350 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சட்டை இலவசமாக கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் 10 ரூபாய் நாணயங்களுக்கு ஏற்ப காலணியும் இலவசமாக கொடுக்கப்படும் என அந்த பதிவில் போடப்பட்டிருந்தது. இந்த பதிவு ஊர் முழுக்க காட்டுத்தீ போல் பரவியது. ஊருக்குள் 10 ரூபாய் நாணயங்களை பார்ப்பதற்கு மிகவும் அரிதாகிவிட்ட நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பயன்படுத்தாமல் தூக்கி ஒதுக்கி வைத்திருந்த நாணயங்களை அவசரமாக எடுத்து வந்து சம்பந்தப்பட்ட கடைக்கு முன் குவிந்தனர். அப்போது அந்த இடத்தில் ஏராளமான இளைஞர்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி 5 10 ரூபாய் நாணயங்களை கொடுத்து சட்டைகளை வாங்க வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அங்கு கூட்டம் அலைமோதியதால் கடைக்காரர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் அந்த கடையில் இருந்த ஊழியர்கள் ஸ்பீக்கர் மைக் மூலம் பொதுமக்களை வரிசையில் வர சொல்லியுள்ளனர். அதே வேளையில் அந்த கடையில் ஒரு நாளைக்கு 60 டோக்கன் மட்டுமே விநியோகிக்கப்பட்டது. அதனால் அங்கிருந்த மற்ற இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் இது குறித்து அந்த கடையின் உரிமையாளரான பாலாஜி கூறும்போது, திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எவரும் 10 ரூபாய் நாணயத்தை வாங்குவதில்லை. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே 10 ரூபாய் நாணயத்திற்கு இலவச சட்டை வழங்கியதாக தெரிவித்திருந்தார். தற்போது 10 ரூபாய் நாணயத்திற்கு இலவச சட்டை வழங்கப்பட்ட சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.